நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்றைக்கு நம்ம கைரேகை பலன் காணும் பகுதி, அதில் 22வது பகுதியில் வந்திருக்கிறோம். அதில் குருமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். குருமேட்டில் காணப்படக்கூடிய அதிர்ஷ்ட அபூர்வ ரேகைகள், அதாவது குருவின் சிறப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த முத விரல், சுட்டு விரல், சுண்டு விரல், இது சுட்டு விரல், அதுக்கு கீழே இருக்கிறதான் குருமேடு. இந்த குருமேட்டின் சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். குருமேடு என்பது ஒரு குரு பகவான், ஒரு ஆசிரியர், மக்களை, அதாவது குழந்தைகளை, குருனாவே குழந்தை. எப்படி? இப்ப மாதா பிதா, மாதாவும் பிதாவினுடைய இரத்தத்தில் இருந்து குழந்தை தோன்றுகிறது. மாதா பிதா குரு தெய்வம். அந்த மாதா பிதாவின் இரத்தத்தில் இருந்து குழந்தை தோன்றுகிறது. அந்த குழந்தை குரு பகவான், அந்த குரு தெய்வத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைக்கு அதாவது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம கையில குரு பகவான் எவ்வாறு இருந்தால் நல்லது செய்வார், அவருடைய கர்ம பலன்படி. இப்ப பிளட் ரிலேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த முன்னோர்கள் செய்த இரத்தத்தின், அதாவது வினைகள், அதாவது அவர்களுடைய நல்ல வினை, தீய வினை, இதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகுது. அந்த பிளட்டுனால வியாதி உண்டாகுது. இப்போ நம்ம ஒரிஜினலாக நம்மளுடைய இதுபடி திங்கிங் படி பார்த்தோம்னா, அந்த ரத்தத்தில் நிறைய கிருமிகள் வரும்போது வியாதிகள் உருவாகின்றன. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் ஆண் பெண் இருவர் இரத்தத்திலிருந்து குழந்தை உருவாகிறது. குழந்தை தான் குரு. குரு தெய்வத்தை காண்பிக்கக்கூடியவர். குரு பகவான் மிகப்பெரியவர், அதாவது நல்லதை செய்யக்கூடியவர் குரு பகவான். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா வழியாக குரு தெய்வத்தை காண்பிக்கிறார். குரு தான் கற்பிக்கிறார். குரு தான் வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தக்கூடிய, ஒரு நெறிப்படுத்தக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே குழந்தை, தனம், செல்வம், புகழ், இதெல்லாம் அதிகார பதவி எல்லாமே குரு பகவான் தான். கற்பிக்கும் ஆற்றலை படைத்தவர் குரு பகவான். குரு மேடு ஒருவருக்கு சிறப்பாக இருந்தால் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக இருப்பார்கள். குருமேட்டில் ஒரு ரேகை இருந்தால் மிகச் சிறந்த அறிகுறி, சிறந்த செல்வங்களை சேர்ப்பார். இப்ப ஜாதகத்துல குரு பகவான் எந்த பாவகத்தில் இருந்தாலும் நன்மையே செய்வார். அவருடைய பார்வை மூலமாக, அதாவது 7ஆம் இடத்தை பார்த்து திருமணத்தை முடித்து வைப்பார். 5ஆம் இடத்தை பார்த்து குழந்தைகளை கொடுப்பார். 9ஆம் இடத்தை பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கர்ம பலன்படி தனங்களை எல்லாம் வாரி வழங்குவார். வள்ளலாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். ஜாதகப்படி நம்ம கைரேகைப்படி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இத ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. அதை எடுக்க 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 வந்துட்டே இருக்கும். கடல்ல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். குரு பகவான் எங்கு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் மனிதன் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவர். மிக முக்கியமான ஒரு ஊருக்கு போறோம், எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்பாங்க. குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. இதுக்கு காரண கர்த்தா யாருன்னா குரு பகவான் தான். சந்தான விருத்தியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதனால நம்ம குரு பயிற்சி வரும்போது நம்ம கோயிலுக்கு தவறாம போய் குரு பகவானை வணங்குகிறோம் என்றால், அந்த குரு மங்களன், அதாவது தனக்காரகன், பணத்தை கொடுக்கக்கூடியவன், வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் என்று கூறி இப்ப நம்ம சாப்டருக்கு வந்துருவோம். இந்த குரு மேடு நன்றாக இருந்து, இந்த குரு மேட்டில் ஒரு குடை சின்னம், அதாவது இப்படி இருக்கிறது குடை, இப்படி இருந்து இந்த சூரிய மேட்டுக்கு கீழே கட்டங்கள் இப்படி இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த குரு மேடு நல்லா இருந்து குரு மேட்டுல ஒரு குடைக்குறி, இது மாதிரி இருக்கிறது குடைக்குறி. இங்க சூரிய மேட்டுக்கு கீழே இந்த மாதிரி கட்டம் இருப்பது சுய சம்பாத்தியத்தின் மூலமாக நிறைய
பொன் பொருள் சொத்து சுகம் எல்லாம் வாங்குறதுக்கு குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி சூரிய மேட்டுல கட்டங்களும் இந்த குரு மேட்டில் குடையும் இருந்தால் குறைவில்லாமல் வாழ்வார். வருஷம் பூரா பிறந்ததில் இருந்து அவருடைய மரண காலம் வரை நல்ல சந்தோஷமாக சகல சௌபாக்கியத்தோடு சந்தான விருத்தியோடு நல்ல குழந்தை நன்மக்களை பெற்று எந்த குறியுமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது குடை. இந்த குடை உங்கள் குருமேட்டில் இருக்கிறதா என்று பாருங்கள். குடையும் இந்த சூரிய மேட்டில் சதுரமும் இருந்தால் குபேரனை போல், குபேரனா செல்வத்துக்கு அதிபதி, அந்த குபேரனை போல் எல்லா செல்வங்களும் பெற்று புகழும் கிடைக்கும், புகழோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது குடை. இந்த குருமேட்டில் குடையும் இந்த இதுவும் இருந்ததுன்னா வாழ்க்கை பூராமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த குருமேட்ல ஒரு வளையம் இருக்கு சார். இப்படி அதாவது 3ஆம் பிறை அப்படி லைட்டா வருது பாத்தீங்களா, அது மாதிரி அரை வட்டம் இந்த குருமேடு சிறப்பாக இருந்து ஒரு குரு வளையம் இருப்பின் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அரச பதவி. எப்படி இந்த சூரிய ரேகை நல்லா இருக்கும். சூரிய ரேகை தான் தன ரேகை. தனத்தை கொடுக்கக்கூடிய சூரிய ரேகை நன்றாக இருந்து விதி ரேகை இருந்து இந்த குரு வளையம் இருப்பின் அவர் ஒரு அரசருக்கு இணையான ஒரு அரசியல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா ஒரு தொழில் அதிபராக ஒரு அரசரை போல நிறைய ஃபேக்டரிஸ் வச்சு நிறைய தொழில்கள் செய்து ஒரு அரசரை போல எல்லா செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு. எந்த வயதில் இவருக்கு நடக்கும் என்றால் இந்த ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த வயசுல அவர்களுக்கு ஒரு ராஜபோகமான ஒரு அரசருக்கு இணையான ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு பதவி கிட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா ஒரு தொழில்துறையில மேலோங்கி பெரிய செல்வந்தராக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து உதவக்கூடிய ஒரு முதலாளித்தனம் தோன்றுவது காட்டும் அரசருக்கு இணையான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்ப நம்ம குரு மேட்டை பார்த்து சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த குரு மேட்ல ஆயுள் ரேகையிலிருந்து எத்தனை ரேகைகள், இந்த ஆயுள் ரேகைல இதுல இருந்து எத்தனை ரேகைகள் தோன்றுகிறதோ, இங்க ஒண்ணு எத்தனை ரேகைகள் தோன்றுகிறதோ அத்தனையும் அதிர்ஷ்ட கிளைகள். குருமேடு நல்லா இருந்து இதுல எத்தனை ரேகை தோன்றுதோ அத்தனை அதிர்ஷ்டங்கள், அத்தனை செல்வங்கள், அத்தனை பதவி, அத்தனை பரிசு பொருள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆயுள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு போவது ஒரு ரேகை போதுன்னா அது குரு ரேகை. அந்த குரு ரேகை சிறப்பாக இருந்தால் ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கும். ஆயுள் ரேகை நல்லா இருந்து இந்த குரு ரேகை போய் புத்தி ரேகை, இறுதி ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இவர்களுக்கு எல்லா செல்வங்களும் பெற்று மிகவும் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. குரு பகவான் தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் குரு பகவான், எல்லா செல்வங்களும் பாக்கியத்துக்கு அதிபதி குரு பகவான். அதுதான் 9ஆம் இடம் பார்வை கொடுத்திருக்காங்க. 5 குழந்தையை கொடுக்கக்கூடியவர், 7 திருமணத்தை நடத்தி வைத்து குழந்தையை கொடுக்கக்கூடியவர், பாக்கியங்கள் கொடுக்கக்கூடியவர். பார்வையின் மூலமாக குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல எந்த பாவகத்தில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு புனிதப்படுத்துவார். ஒரு குரு பகவான் வராரு, ஒரு நன்மை செய்வார், அந்த இடத்த சுத்தப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி நன்மை செய்யக்கூடியவர், பார்வையினால் நல்லதை செய்யக்கூடியவர் குரு பகவான். நம்ம கையை பொறுத்தவரை குருமீடு நல்லா இருந்து மிச்ச ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா மிகவும் சிறந்த பலன்களையே கொடுக்கக்கூடியது. இத ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு, மிகச்சிறந்த அமைப்பு. வாழ்வில் தனரேகை நன்றாக இருந்து விதி ரேகை இருந்து இந்த குருமேட்டுக்கு போச்சுன்னா ரேகை நல்லா படிச்சு ஒரு அதிகாரமான பதவி, அதிகாரமான வேலை இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. குருனாவே அதிகாரம் சார், அதிகாரம், பெரிய அதிகார பதவியில் இருப்பாங்க. அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா சர்வாதிகாரியாக மாறிவிடுவார்கள். சர்வாதிகாரினா நான் சொல்றதை நீ கேள், நீ சொல்றதை நான் கேட்க முடியாது அப்படிம்பாங்க. அது அளவுக்கு அதிகமா இல்லாமல் ஒரு அளவோடு இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. குரு பகவானும் ஒரு சில நேரங்களில் கெடுதல் செய்வதற்கு வாய்ப்புண்டு. நிறைய நேரத்துல நன்மையே செய்வார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு மேட்டில் எந்த குறி இருந்தாலும்
குறிப்பாக முக்கோணம் இருந்ததுன்னு வச்சுங்க. ஒரு குருமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார். இந்த முக்கோணம் இருந்தால் ஒரு சிறந்த அரசியல் சாணக்கியன், அதாவது அரசியல்ல கைதேர்ந்தவராக இருப்பார், மக்களுக்கு தொண்டு செய்யும் தொண்டு உள்ளம் கொண்டவராக இருப்பார். குருமேட்டில் முக்கோணம் இருப்பின் நியாயம், நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் அரசியலில் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குருமேட்டில் ஒரு சதுர குறி இருந்ததுன்னு வச்சுங்க. குருமேட்டில் ஒரு சதுர குறி இருந்தால் செல்வங்கள் எல்லாம் கிடைத்து செல்வத்துல எந்த குறையுமே இருக்காது. நிறைந்த செல்வம், அதில் மமதி இல்லாத வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது சூரிய ரேகை, விதி ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை பங்கப்படாமல் இருந்து குருமேட்டில் சதுரம் இருந்தால் அவர் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு ராஜபோகமான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. சந்தோஷமான வாழ்க்கை, அவருடைய சந்ததி விருத்தியாகும், குழந்தை உண்டு, அவருக்கு மனைவி நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல வாழ்க்கை, சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று கூறி, அதாவது குருமேட்டில் எந்த குறி, அதாவது கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது, தீவு இருக்கக்கூடாது, மிச்சம் எந்த குறி இருந்தாலும் அதிர்ஷ்ட குறிலாம் இருந்ததுன்னு வச்சுங்க, அவர்கள் கோடிக்கணக்காக சம்பாதிச்சு வாழ்வில் சிறந்து விளங்குவார்கள். அதாவது குருமேட்டிலும் சூரிய மேட்டிலும் அதிகமான கெடுதல்கள் நடைபெறாமல் குறைந்த கெடுதல்களில் நடக்கும். மிச்சப்படி கையை பாருங்க, கையை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். இந்த குருமேடு சிறப்பா இருக்கான்னு பாருங்க. குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதுதான் குரு ரேகை. குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை குரு ரேகை. அந்த குரு ரேகை ஏதாவது ஒன்று இருந்ததுனாலே போதும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.